வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை கண்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டெல்லி அந்தககன்யா வித்யாலயாவின் முன் நின்றான் முகுந்தன். புறப்படுவதற்கு தயாராக நின்ற கார் ஒன்று கிளம்ப செல்ல வழிவிட்டு ஓரமாக நின்றான். காரில் ஏறினால் ஒரு பெண். துடைத்து விட்டார் போன்ற மதிமுகத்தில் அணிந்திருந்த கூலிங் கிளாஸ், நீல நிற உடை, அவளுக்கென்றே பொருந்தியது போன்ற பொருத்தம். தன் வசமிழந்து நின்றான் முகுந்தன். அவளை விட எத்தனையோ அழகான பெண்களை கண்டிருந்தும் அவன் ஏனோ அவளையே பார்த்தான். கார் அவனை தாண்டி சென்றது. பிரின்சிபாலுக்கு தன் வருகையை தெரிவிக்க வேண்டும் என்ற நினைவு எழ வேகமாக உள்ளே நுழைந்தான். தன்னை அறிமுகம் செய்து கொண்ட அவனை சற்று ஏற இறங்க பார்த்தார் பிரின்சிபால் ஜெயின். அறிமுகத்தில் நீட்டிய கரங்கள் இணைந்து பிரிந்தன. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். முகுந்தன் நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டான். நான் இராணுவத்தில் இருந்தேன். தொடர்ந்து இருக்க ஆசைதான். போரில் பாதிப்பினால் இயலாத உடல்நிலை காரணமாக என் சர்வீஸ் விட்டது. மிஸ்டர் ஜெயினுக்கு கதை கேட்க ஆசையோ என்னவோ. கொட்டினார். பிறகு என்று ஊக்கினார். அந்த சமயத்தில் என் மாமா ஒருவர் தன் சொத்துக்களுக்கு என்னை வாரிசாக்கிவிட்டு இறந்து விட்டார். என் தேவைக்கு சிறியதை ஒதுக்கி கொண்டது போக மீதியை இப்பள்ளிக்கு அளிக்க விரும்புகிறேன். ஜெயினுக்கு உண்மையாகவே கதைதான் கேட்கிறோமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அவனை சந்தேகத்துடன் கூர்ந்து நோக்கினார். நாற்காலியில் சாய்ந்த முதுகு நிமிர்ந்தது. அரை காசு கிடைத்தால் அல்ல ஓடும் காலம் இது என்பதை புரிந்து கொண்ட அனுபவஸ்தர் அவர். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? என்னால் நம்பவே முடியவில்லை. இளைஞர் நீங்கள். உங்களுக்காக இனிமையான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க? முகுந்தன் சிரித்தான். எது இனிமையான வாழ்க்கை மிஸ்டர் ஜெயின்? பீரோ நிறைய வண்ண துணிகளும் ஆடம்பரமான விருந்தும் பேங்க் நிறைய பணமா தேவை? கஷ்டமில்லாமல் காலம் முழுக்க உடுத்த ஆடையும் உணவு கிடைத்தால் போதாதா? யாரேனும் பசி என்றாலோ தன்னை நாடி வருவருக்கோ வயிறு நிரம்ப சாப்பாடு போடும் அளவு அதிகம் ஒருவரிடம் இருந்தால் போதும் என்பதே என் கொள்கை. ஜெயினால் பேச முடியவில்லை. நான் இந்த அந்தககன்யா வித்யாலயாவை பெரிதுபடுத்த விரும்புகிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அடுத்த சில நாட்களில் ஜெயினும் முகுந்தனும் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். கட்டட விரிவிற்கான ஏற்பாடிற்கு ஒரு பெருந்தொகையை ஜெயினின் வசம் ஒப்படைத்து விட்டான். அவனிடம் ஜெயினுக்கு அதிக மரியாதை தோன்றி வளர்ந்தது. செங்கலும் சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் வந்து இறங்கி கொண்டிருந்தன. கட்டட வேலைக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முகுந்தன் ஓடியாடிய பொழுது குறுக்கும் நெடுக்குமாக நடக்கும் கண்ணிழந்த உருவங்கள் நிழலாக தம் போக்கில் பழக்கமாக நடக்கும் வழிமுறைகளை கவனித்தான். அவர்கள் நடக்கும் பாதையில் வேலையால் இரும்பு கம்பிகளை போட 2 பேர் தவறி விழ அவர்களை விடுதி வரை கொண்டு விட்டு வந்தான் முகுந்தன். அதை கவனித்த ஜெயின் பேச்சுவாக்கில் எதேச்சையாக கேட்பது போல் கேட்டுவிட்டார். முகுந்தன், அளவில்லாத இரக்க உணர்ச்சி இருப்பதால் தான் இப்படி உதவ முன் வருகிறீர்கள். இன்னும் ஓர் உதவி உங்களை கேட்கலாமா? ஓ, தாராளமாக என்று புன்னகையுடன் கூறினான் முகுந்தன். எனக்கு தெரிந்த குடும்பம் மிகவும் வசதியானது. ஆனால் அந்த குடும்பத்தின் பெண் ஒருத்தி கெமிக்கல் லெபார்டரியில் வேலை செய்யும் பொழுது நேர்ந்த விபத்தில் கண்களை இழந்துவிட்டாள். தாயும் மகளும் தான். அச்சிறு குடும்பத்திற்கு மகளை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆண் துணை தேவை என்று தாய் நினைக்கிறாள். ஏழை வாலிபனாக இருந்தாலும் பரவாயில்லையாம். ஜெயின் சங்கடத்துடன் தான் இதை கூறினார் என்பதை புரிந்து கொண்டான் முகுந்தன். அவர் கூறியது அவன் உள்ளத்தில் பல நினைவுகளை கிண்டி கிளறியது. அவர் கேட்டதற்கு அவன் பதில் சொல்லாமல், எங்கேயோ அவசரமாக கிளம்புகிறீர்கள் போல இருக்கிறது என்றான். ஆமாம், நீங்களும் என் கூட வருகிறீர்கள். நாம் என்ஜினியரை பார்க்க வேண்டும். பிறகு சிமெண்ட் கோட்டாவிற்காக மினிஸ்ட்ரியில் தெரிந்த ஒருவரை சந்திக்க வேண்டும். வழியில் நான் சொன்னேனே, எனக்கு தெரிந்த குடும்பத்து பெண் லெபார்டரியில் கண் அஃபெக்ட் ஆகியிருக்கிறது என்று, அவளை பார்க்க வேண்டும் என்றார் ஜெயின். டிரைவர் சீட்டில் அவன் உட்கார்ந்து கொண்டு ஸ்டேரிங்கை பற்றி கொண்டான். அந்த பெண் வித்யாலயா ஸ்டூடெண்டா? எஸ். பிரெயில் முறையில் எழுத படிக்க
ஹேண்ட்ராஃப் பிரிவில் கூட கற்றுக்கொள்ள வருகிறாள். வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். கார் போகும் வழிகளை கூறிக்கொண்டே ஜெயின் நடுநடுவே ஏதோ பேசிக்கொண்டே போனார். ஜெயின் சுற்றி வளைத்து பேசுவதில் ஏதோ மனதில் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் முகுந்தன். என் முயற்சி ரொம்ப சிரமமானதுதான், இது எனக்கு தெரியும். வித்யாலயத்தில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியும் என் குழந்தைகளாகவே நினைக்கிறேன். என்னால் முடிந்த அளவு அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவ முயல்கிறேன். அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. அவன் எதுவும் பேசவில்லை. அழைப்பு மணியின் ஒலி கேட்டு ஒரு நடுத்தர வயது மாது வந்து கதவை திறந்து அவர்களை வரவேற்றாள். வசதி இருப்பவர்கள் எல்லாம் வளமாக இருப்பதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சோகமான தோற்றம். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பாவனையில் தலையசைத்த ஜெயின் அவளை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பிரியதர்ஷினி, ஹவ் ஆர் யூ என்று கேட்டபடியே அவள் அறையினுள் நுழைந்த ஜெயினை தொடர்ந்து முகுந்தனும் உள்ளே நுழைந்தான். பிரியதர்ஷினி பார்வைக்கு இனியவள் என்று பொருள். முதலில் அந்த கன்யா வித்யாலயத்தின் முன்பு காரில் ஏறிய நங்கைதான் அவள். கட்டிலில் எழிலாக சாய்ந்து கொண்டிருந்த அவளுக்கா பார்வை இல்லை? அடடா, அம்மா உங்களை வர வச்சிட்டாங்களா? அவங்க எப்பவுமே இப்படித்தான் என்று சினுங்கிய குரலில் கூறினாள் அவள். நீங்களே சொல்லுங்க, அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால். அவள் தாயின் குரல் தழுதழுத்தது. கண்கள் நீரில் பளபளத்தன. பிரியா, அப்படி சொல்லாதே. குடும்பத்தில் 2 இடிகள் விழுந்த பின்பு வேற எப்படி சொல்ல முடியும்? நல்லா சொல்லுங்க. இவளை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சா? பிரியாவின் தாய் முடிக்காத பொழுதே ஜெயின் முகுந்தனை பார்த்தார். பார்வை கேட்டது. இப்பொழுது புரிந்து கொண்டாயா இந்த குடும்பத்தின் அவலத்தை என்று? அவர் முகுந்தனை பிரியாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். முகுந்தன் கண்களை மூடிக்கொண்டான். ஒரே இருள். எதையும் பார்க்க முடியவில்லை. கண்களை திறந்து கொண்டான். அவனால் பார்க்க முடிந்தவற்றை பிரியாவால் பார்க்க முடியாது. எதையும் ஒரு தடவை பட்டுவிட்டால் அதன் கொடுமையின் தழும்பு நெஞ்சிலிருந்து நீங்காது. அவன் நெஞ்சகத்திரையில் விழிக்க இயலாத உருவம் இல்லாத நினைவு சித்திரங்கள். மனதில் இலக்கத்திலேயே கைகளை இறுக்கிக் கொண்டான். ஒரு நிமிடம் இரு முகுந்தன், நான் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி நாம் வருகிறோம் என்று சொல்லிவிடுகிறேன் என்று எழுந்தார் ஜெயின். அவரை தொடர்ந்த முகுந்தன் அவர் தோளில் 2 கரங்களை வைத்து நிறுத்தினான். இன்ஜினியரை இன்னொரு நாள் சந்தித்து கொள்ளலாம். நீங்கள் சொன்ன விஷயத்திலே எனக்கு எவ்வித மறுப்பும் இல்லை. பிரியாவை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். இது வாழ்க்கை பிரச்சனை. நீங்கள் நன்கொடை கொடுத்து வித்யாலயத்தை விரிவுபடுத்தும் நிறைவு வேறு, இல்லறம் கொடுக்கும் நிறைவு வேறு. ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று நீங்களோ பிரியாவோ நினைத்து வருந்தக்கூடாது. இந்த முகுந்தன் என்ற பெயரில் உள்ள உருவத்தை எடுத்துக்கொண்டால் நானும் பிரியாவும் ஒன்றுதான். ஜெயின் புரியாமல் அவளை பார்த்தார். ஆனால் முகுந்தன் மேல் வைத்த நம்பிக்கையானது பிரியாவின் தாயிடம் செய்தியை பரப்ப அவரை ஓட வைத்தது. உணவறையில் இருந்து பிரியாவின் தாய் அவர்களை டிஃபனுக்கு அழைத்தாள். ஜெயின் முகுந்தனை அழைக்க வந்தார். அவர் மதிப்பில் அவன் உயர்ந்து நின்றான். அறையினுள் நுழையும் முன்பு மனதில் ஒரு போராட்டம். சிறு கிள்ளல்கள் துள்ளின. அதன் பொருட்படுத்தலில் சில கணங்கள் தயங்கி நின்றான் அவன். இது என்ன உறுத்தல்? ஒருவேளை பிரியாவின் குருட்டு தோற்றம் மனதை அசைக்கிறதோ? என் அடிப்படையில் இது தோன்றுகிறது. ஜெயின் கூறுவது போல் வாழ்க்கை பிரச்சனையை அமையுமா? இது தியாகத்தின் அடிப்படையா, இரக்கத்தின் அடிப்படையா, அல்லது இள இரத்தத்திற்கே உரிய துடிப்பான செயல்பாடா? எதுவும் சிந்திக்க வழி இல்லை. தியாகத்தால் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மனம் தெளிவு அடைந்தது. ஜெயின் சொன்னார், என்னால் நம்பவே முடியவில்லை. எனக்கும் கேட்க மகிழ்ச்சியான செய்தியா? பிரியாவின் தாய்தான் அவனை கண்டதும் பேசினாள். சிறு மணிகள் குலுங்கிய சரமாக அவன் நகைத்தான். அவர்களுக்கு முன்பாக அந்த அறைக்கு பிரியா வந்து காத்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தை கவனித்தால் அந்த உணர்ச்சிகள் நன்றியின் பிரதிபலிப்பா? வாஷ் பேஷனில் கைகளை கழுவி கொண்டு துவாலையில் கரத்தை துடைத்தவாறே திரும்பியவனின் பார்வை நிலப்படியின் மேல் மோதிற்று. நிறைவு தாராமல் குத்தி கிளறிய குழப்பத்தை உண்டு பண்ணிய கலக்கத்திற்கு காரணம் புரிந்துவிட்டது. ஒவ்வொரு அடியாக நிதானமாக நடந்து நிலைப்படி அருகே அவன் சென்றான்.
ஓ, இந்த படத்தை பார்க்கிறீர்களா? இது இவர்களின் ஒரே மகன் ஜோஷி. 2 இடிகள் என்று சொன்னேன் அல்லவா? இவர்கள் மகன் ஜோஷி போரில் மறைந்தது ஒன்று, பிரியா கண்களை இழந்தது மற்றொன்று. வெடுக்கென்று திரும்பினான் அவன். என்னை மன்னியுங்கள். தங்கள் மருமகனாக என்னை ஆக்கிக் கொள்ளும் தகுதி எனக்கில்லை. அதிர்ச்சியால் வாய்ப்பிளக்க கண்கள் குத்திட சமைத்தாள் அந்த மூதாட்டி. பிரியாவின் கண்களில் கண்ணீர். நான் சொல்வதை கேட்கிறீர்களா? ஜோஷியும் நானும் உயிர் நண்பர்கள். இராணுவத்தில் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள். ஒரு சமயம் விமான மோதலில் நான் தூக்கி எறியப்பட்டு ஒரு தானிய குவியலில் விழுந்து பார்க்கும் சக்தியை இழந்துவிட்டேன். ஜோஷி குண்டடிப்பட்டு மரண படுக்கையில் கிடந்தான். அவன் கொடுத்த தானம் இந்த கண்கள். நீங்கள் இவ்வளவு நாள் பழக்கத்தில் ஜோஷியை தெரியும் என்று கூறவில்லையே? உண்மைதான். ஜோஷியின் மரணம் ஆறாத ரணம். அதை பேசினால் ரணம் ஆறாது என்று மேலும் இவர்களை சமாதானம் செய்ய வேண்டிய நானே வருந்தினால் என்ன செய்வது என்று கூடிய வரையில் என் பேச்சில் ஜோஷியை பற்றி குறிப்பிடுவதே இல்லை. முகுந்தன், நண்பன் செய்த உதவிக்கு நீங்கள் அவன் தங்கைக்கு பார்க்கும் விழிகளாக இருங்கள். அதுதான் முடியாது. என் கண்கள் தான் உள்ளத்தின் நுழைவாசல். ஜோஷியின் விழிகள் எப்பொழுது எனக்கு பொருத்தப்பட்டு என் உடலில் நரம்புகள் மண்டலங்கள் அவற்றுடன் இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டதோ அப்பொழுதே நானும் ஜோஷியும் ஒன்றாக கலந்துவிட்டோம். அவனுடைய கண்களால் அவன் சகோதரியை நான் எப்படி மனைவியாக பார்க்க முடியும்? இவை பார்க்கும் விழிகள் மட்டும் இல்லை, பாசத்தின் விழிகள். என் உடல் வெறும் டெலிவிஷன் பெட்டி. கண்கள்தான் நிகழ்ச்சிகளை பிரதிபலிக்கும் டெலிவிஷன். ஜோஷி கொடுத்த டெலிவிஷனில் கண்களின் உருவம் ஜோஷியின் தங்கையாகத்தானே விழ முடியும். அவன் பேச பேச பிரியாவின் தாய் அழுதாள். அவன் கண்கள் விழிகளையே பார்த்தன. அவன் மெதுவாக பிரியாவின் அருகில் சென்றான். பிரியதர்ஷினி, உன்னை பார்க்கும் என் விழிகள் பாசத்தின் விழிகள். இந்த விழிகள் எனக்கு ஜோஷியின் அன்பளிப்பு. இனிமேல் நான் தான் உன் ஜோஷி என்று முகவாயை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தான். பாவு என்று கதறிவிட்டாள் பிரியா. மராட்டி மொழியில் பாவு என்றால் சகோதரன் என்று பொருள். நன்றி, வணக்கம்.